இதெல்லாம் ஆவிக்குரிய சேஷ்டக சிலதெல்லாம் வரும். கையில் பணம் இருக்கிறது, சரீரத்தில் தெம்பு இருக்கிறது, அப்போ என்ன செய்ய முடியும்? இயேசுவின் நாமத்தில் ஏதாவது ஒன்று செய்து அது தேவ நாமத்தில் சித்தரித்து காட்டி அதில் ஆதாயம் இருக்குது, லாப நஷ்டம் சொல்லலை. உங்களை எப்படியாவது தேவ திட்டத்திலிருந்து வழி திசை திருப்ப வேண்டும் இல்லவா? அப்போ தானே பிசாசு உங்களோடு போராட முடியும். நீ தேவ திட்டத்தில் இருக்கிற வரை தானே கர்த்தருடைய ஆவியான் உன்னோடு துணை நிற்பார். கர்த்தருடைய ஆவியான் உன்னோடு இருக்கிற வரை அந்த பிசாசுல மேற்கொள்ள முடியாதல்லவா? இப்பொழுது தெரிகிறதா பிசாசின் வஞ்சகம் என்னென்று? எல்லாமே தேவ நாமத்திலே தான் செய்யுது. இந்த கணத்துக்கு கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ வெளியில் போன்னு சொல்லணும். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவ்வளோதான். தேவையாதெல்லாம் வந்தது தேவ சாயலற்றது. பலிபீடங்கள் கரைப்படுத்தப்படுகிற கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையில் அக்கினியா ஆண்டவர் பட்சிக்கிறக்கின எழுந்தருள் இருக்கிறார். பலிபீடங்கள் கரைப்படுத்தப்படுகிற இடங்கள் அநேகம் எழும்பி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி உயர்ந்த அபிஷேகம் கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் தான் பிசாசு ஏவுகிறான். அவனும் அவன் குடும்பத்தாலும் காக்கப்பட்டுருவான், போகிறவன் மாட்டிக்கொள்வான். ஆரோன் நடத்தின கன்றுக்குட்டி ஆராதனையில் ஆரோன் ஒன்றும் தீண்டு தண்டிக்கப்படலை. ஏன் தண்டிக்கப்படல? எவன் மீது கிருபையாக இருக்கிறாரோ அவன் மீது கர்த்தர் கிருபையாக இருப்பார். எவனை மன்னிக்க சித்தமாக இருக்கிறாரோ கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாக இருப்பார். மோசே குறித்து பேசின பொழுதும் மீரியாம் தான் வாதிக்கப்பட்டா வெண்குஷ்டத்தினால். ஆரோன் ஒன்றும் ஆகல. கர்த்தர் வேறு மாதிரி வாதை கொடுத்து அவனை வேறு மாதிரி பசங்களை தண்டித்தார். சொல்கிறது போன பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. 24,000 பேர். நகையை கொடுத்தவன், தன்னை கொடுத்தவன், வஸ்திரத்தை கழட்டினவன். ஆரம்பம் ஆவிக்குரிய ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டு அம்மன ஆராதனையை நிறைவேறினது. அவலட்சணங்களின் உச்சகட்டம் அந்த கன்றுக்குட்டியின் ஆராதனை. பலிபீடங்கள் கடைசி நாட்களிலே கரைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. போய் கலந்து கொள்ளுவர்களுக்கு விடுதலை, பரிசுத்தம், விசுவாசம் வரும் என்று பார்த்தால் எல்லாம் எதிர்மறையாக போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், அநேகர் வருவாங்க, அநேகர் அறிவிக்கிறாங்க, நல்ல இருதயத்தில் செய்யல, எப்படியும் ஒரு விழிப்புணர்வு வந்தால் போதும். நான் தான் உத்தமன் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் சரியில்லை, சபைக்குள்ளே இந்த எச்சரிக்கை ஜாக்கிரதை சத்தம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இது எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் காக்கப்பட வேண்டிய விசுவாசிகள் இந்த சின்ன ஆடுகள் போய் மாட்டிக்கொள்ளும். இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு என்ற ஆத்தும பாரம் இருக்கிறவர்கள் எல்லாருமே எப்படி தான் பேசுவாங்க, போகாதீங்கன்னே சொல்லுவாங்க. மிஞ்சி போகிறேன் என்றால் என்ன செய்ய முடியும்? ஏப்ரல் மாதம் உனக்கு சோதிக்கிற மாதமாகவும் இருக்கும். ஆமாம், ஏவுகிறான் பிசாசு, தெரியாது. அழைப்பை பார்ப்போம், அழைத்த ஜனங்களை பார்ப்போம், முடிச்சது கதை.